யாரு? ஓ பங்காரு முனியா, வந்துட்டீங்களா? உட்காருங்க உட்காருங்க. ஏதோ ஆபத்துன்னு ஆள் வந்துச்சு. சாதாரண ஆபத்து இல்ல முனி, கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துருச்சே. இப்ப நானும் எங்க அம்மாவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமா? 15 வருஷமா இருந்த வீடு இப்போ பங்காளி கைக்கு போகுது. யாரு? அதான் எங்க அப்பன் தாலி கட்டின பொண்டாட்டியோட மகன். எங்க அம்மாவுக்கு தாலி கட்டல, அதனால எங்க அப்பனா பார்த்து எழுதி வச்ச சொத்தெல்லாம் கூட புடிக்கிட்டு போச்சு. உங்க அப்பனை மிரட்டியோ மயக்கியோ கையெழுத்து வாங்கியிருப்பா உங்க அம்மா. அதுக்காக நான் நடுத்தரில் நிக்கணும், அவன் மகராஜ மாதிரி வாழணும், அதான் நியாயங்கிறீங்களா? ஒருத்தரையும் நிம்மதியா வாழ விடக்கூடாது முனி. பங்காரு முனிக்கு வேலை கொடுத்துட்டேன். சொல்லு, பங்காளியோட கை போகணுமா கால் போகணுமா? பைத்தியமாக்கணுமா இல்ல ஒரே அடியா பரலோகத்துக்கே அனுப்பி வைக்கணுமா? டில்லி கவர்மெண்டே வந்தாலும் பில்லி சுண்ணி வச்சவனை கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற எல்லாருமே பாழா போகணும். என்ன பெரிய வேலைதான். பங்காரு முனிக்கு நிறைய செலவாகுமேப்பா. லட்சமே ஆனாலும் சரி. யாராரு எப்படி இருப்பாங்கன்னு பங்காரு முனி பார்க்கணுமேப்பா. அப்பதான் செய்வன செய்யறதுக்கு வசதியா இருக்கும். ஏன் ஏற்கனவே லலிதா விஷயத்துல போட்டோ வச்சு தானே பூஜை பண்ணீங்க? பொட்டுன்னு போயிட்டாலே அதே மாதிரி இவங்க எல்லார் போட்டோவும் தயாரா வச்சிருக்கேன். இன்னைக்கே பூஜை ஆரம்பிங்க. போட்டோ எங்க? இவன் பேரு தான் மோகன், எங்க அப்பனோட ஒரிஜினல் பொண்டாட்டி மகன். இவன் தான் சாமி முக்கியம். நல்லா வச்சு ஏத்துங்க பில்லி சூனியத்தை. நாயா பேயா அலையட்டும். இவளை பாருங்க, மோகனோட பொண்டாட்டி சுனந்தா. பணக்காரனுக்கு பிறந்து பருப்பு நெய்யை சாப்பிட்டு பெருத்து போயிருக்கா. விட்டுறாதீங்க. இவளும் எங்க அப்பனுக்கு பிறந்தவ தான், மோகனோட தங்கச்சி. பேரு ராசி. இன்னும் கல்யாணம் கூட ஆகல சாமி. கண்ணி கழியறதுக்குள்ள மண்ணுக்குள்ள போயிடணும். இவன் போலீஸ்ல இருக்கான், மோகனோட மச்சான். இவன் தான் சாமி வக்கீல புடிச்சு ஜட்ஜ புடிச்சு எப்படியோ கேஸ ஜெயிக்க வச்சுட்டான். நல்லா பாத்துக்கங்க, தப்பிச்சிட போறான். இந்த குட்டி மோகனோட மச்சினச்சு, இன்ஸ்பெக்டரோட தங்கச்சி. குட்டி எலசா இருக்கிறாளேன்னு மனசு இலகிடாதீங்க. புழு புழுத்து சாகுற மாதிரி சித்திரவதை பண்ணணும் சாமி. இதான் கடைசி போட்டோ, மோகனோட குழந்தைங்க. என்னப்பா இது? ஆம்பளைங்க போட்டோ காட்டின, பொம்பளைங்க போட்டோ காட்டின. பணத்துக்காக இந்த பங்காரு முனி செய்வனை செய்யறதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டான். இந்த குழந்தைக்கு கூட செய்வனை வைக்கணுமாப்பா? யாரா இருந்தா என்ன, பங்காளி குடும்பத்து வாரிசு. வயத்துக்குள்ள கருவாவே இருந்தாலும் அதை உரு தெரியாம அறுத்தறியணும் பங்காரு முனி. பங்காரு முனி பில்லி சுனிய வச்சுட்டா பகையாளி அழிஞ்சிட்டான்னு நினைச்சுக்கோ. புறப்படு. பங்காரு முனி, உங்களை நம்பித்தான் போறேன். என் குடும்பத்தை அழிச்சவங்கள வேறோட அழிச்சுன்னு நீங்க. நான் வரேன். வெளியிலே பார்த்து தகச்சிட்டு இருந்தா எப்படி? வாங்க உள்ள போலாம். ஐ புது வீடு. எங்களை சொல்லிட்டு நீ தகச்சு போய் நின்னுட்ட. பின்ன வீடு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குல்ல. வாங்க நீ. வாமினா, பூர்வீக வீடுன்னு சொன்னோன்னே ரொம்ப பழசா இருக்கும்னு நினைச்சேன். நல்ல மாடர்னா இருக்க. எங்க அப்பா கட்டினதாச்சு.
டேய்